இயேசு கிறிஸ்துவின் இனிய நேற்று நாமத்தில் அன்பினால் வாழ்த்துக்கள். இந்த ஜூலை மாதம் கர்த்தர் ஒரு டிவைன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மந்தா இது இருக்க போகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணிடலாமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. காலங்களையும் சமயங்களையும் உருவாக்கி அவைகளை எங்களுக்காய் அழகுபடுத்தி தருகிற நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி. இந்த ஜூலை மாதத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த மாதத்திலும் தொடர்ந்து உம்முடைய அளவில்லாத அன்பும் கிருபையும் எங்களை சூழ்ந்து நடத்த போவதற்காய் நன்றி. நீர் செய்ய போகிற பெரிய காரியங்களை நாங்கள் அனுபவிக்கிற மாதமாய் இந்த மாதம் மாறப்போவதற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. குறிப்பா இந்த நேரத்திலே நீர் சொல்லுகிற இந்த வார்த்தை புறப்படும் பொழுது வார்த்தையின் வல்லமை வெளிப்படட்டும். மீதியான நேரம் முழுவதும் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். நான் முதல்ல சொன்னது போல இந்த ஜூலை மந்த் ஒரு டிவைன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நம்முடைய வாழ்க்கையில் கட்ட செய்கிறதை நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மந்தா இது இருக்க போகிறது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நிலை நிறுத்துதல், ஏதோ ஒரு தடுமாற்றம் நிறைந்த சூழல்ல இருந்து ஒரு ஸ்டெடினஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபினான்ஸ்ல சொன்னோம்னா, பொருளாதாரத்துல ஒரு ஏற்றம் இறக்கம் இருந்த நிலையிலிருந்து பொருளாதாரத்துல நிறைவை கொடுக்கிற ஒரு சூழலை, இப்படிப்பட்டதை பற்றி இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்காய் செய்ய போகிறார். சங்கீதம் 14வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சியோனிலிருந்து ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வசனத்துல 3 பகுதி இருக்கு. முதல் பகுதி சொல்லுகிறது, சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. ரட்சிப்பு அப்படிங்கிறதுக்கு விடுதலை, சுதந்திரம், மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன், இப்படி அநேக அர்த்தங்கள் இருக்குது. ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிற ஒரு மாதமாய் இந்த 7வது மாதம் 2026 இந்த ஜூலை மாதம் நம்முடைய வாழ்க்கையில் மாறப்போகிறது. என்னை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில, இதை பேசுகிற என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்காக இதை செய்ய போகிறார். மாற்றங்களை பார்க்கிற, விடுதலைகளை அனுபவிக்கிற, ஒரு பெரிய ஃப்ரீனஸை அனுபவிக்கிற ஒரு மந்தா இது இருக்க போகிறது. அதனுடைய செகண்ட் பார்ட் சொல்லுகிற, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது. அப்போ எங்கெல்லாம் கேப்டிவிட்டி, ஒரு சிறையிருப்பு, ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை, ஒரு நெருக்கம் எங்கெல்லாம் இருந்துச்சோ அந்த நெருக்கம் எல்லாம் மாறி ஒரு பெரிய விடுதலை, ஒரு ஃப்ரீனஸ், எங்கெல்லாம் நெருக்கத்தை அனுபவித்தோமோ அங்கெல்லாம் விசாலம், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாய் மாறப்போகிறது. இது இந்த மந்தில மாறது மட்டும் இல்ல, அது மாறும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது. யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாவதாக. முதல்ல களிப்பு, மகிழ்ச்சி, இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். களிப்பு அப்படின்னா ஒரு வெளிப்படையான பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன். மகிழ்ச்சி அப்படின்னா உள்ளால நிலையாய் இருக்கிற ஒரு சந்தோஷம். சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் வந்து போகிறது உண்டு. அந்த சந்தோஷம் வந்து போகும்போது நமக்கு செலிப்ரேட் பண்ணுவோம், சந்தோஷமா இருக்கும். ஆனா சில நாட்களுக்கு பிறகு திரும்பவும் ஏதோ பழைய லைஃப்குள்ளால போன மாதிரி இருக்கும், பழைய சூழலுக்குள்ளால போன மாதிரி இருக்கும். ஒரு நியூ விஷயத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம். அகெயின் ஒரு பேக் டு அந்த பழைய சூழலுக்கு போனது போல ஒரு அனுபவம் இருக்கும். அந்த வெளிப்படையான சந்தோஷம் நிறைய நேரத்தில் நிலைத்திருப்பதில்லை. ஆனா அதுதான் களிப்பு. வெளிப்படையா வெளியில பயங்கர சந்தோஷம், ஆனா அது வந்து லாஸ்ட் ஆகுமா அப்படின்னா சில நேரங்கள்ல நிக்கிறது இல்லை. ஆனா மகிழ்ச்சி அப்படிங்கிறது பெர்மனண்டான ஒரு சந்தோஷம், நிலையான ஆனந்தம். உள்ளாலே சந்தோஷம், வெளியிலே சந்தோஷம், அது நிலைத்திருக்கிறது. அந்த சந்தோஷம் எஸ்டன் ஆகும். உங்க வாழ்க்கையில என்ன கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம், மகிழ்ச்சியும் சில நேரத்துல வர்றதுண்டு, போயிடுச்சு. சில நேரத்துல நல்லா இருக்கேன், நான் அநேக நேரத்துல நான் வேதனைகளையும் பாடுகளையும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபினான்ஷியலா நான் ரொம்ப நெருக்கத்தை பார்த்துட்டு இருக்கிறேன், ஊழியத்துல நான் நெருக்கத்தை பார்த்துட்டு இருக்கிறேன், என் ஒர்க் பிளேஸ்ல நெருக்கத்தை பார்க்குறேன். சில நேரம் ஓகேயா இருக்குது, பட் மெனி டைம் நிறைய நேரங்கள்ல அது வந்து கொஞ்சம் நெருக்கம் நிறைந்ததா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, உங்களோட கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் எஸ்பெஷலி இந்த ஜூலை மாதத்துல ஆண்டவர் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்றதுனால
உங்களுடைய சந்தோஷம் நிலைத்திருக்க போகிறது. எந்த இடத்துல ஒரு சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் வந்து போகிறதோ அங்க ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுக்க போகிற, அது நிலைத்திருக்கிற நிலையான ஒரு ஆனந்தம். உள்ளால இருந்து அந்த சந்தோஷம், என்னதான் சூழ்நிலை மாறினாலும் உங்ககிட்ட இருந்து மாறாத ஒரு சமாதானம், சந்தோஷமும் இருக்க போகிறது. உங்க சூழ்நிலையுமே அதுக்கு ஏற்றபடி நல்ல விதத்திலே மாறுகிற ஒரு மாதமா இருக்கிறது. நிலையற்ற சூழ்நிலை மாறி ஒரு நிலையான அனுபவம் உண்டாகிற மாதமா இருக்க போகிறது. இந்த மாதத்துல ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நிறைய அவருடைய அற்புதங்கள், அடையாளங்கள் மூலமாய் நிரூபிக்க போகிறார். சங்கீதம் 75:1 இப்படியா சொல்லுகிறது, உமது நாமம் சமீபித்திருக்கிறதென்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. எஸ், ஆண்டவர் உங்க கூட பக்கத்துல இருக்கிறத, உங்க கூட உங்களுக்காக நிக்கிறத, உங்களுக்காக பேசுகிறத, உங்களுக்காய் சகலத்தையும் திருப்புகிறத நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு அடையாளமாய் உங்க லைஃப்ல சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர்ஸ் நடக்க போகிறது. சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் நடக்க போகிறது. இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு காலமாய் இந்த காலம் மாறுகிறது. இப்போ அந்த சங்கீதம் 14:7 பின்பகுதியே இல்ல, யாக்கோபுக்கு களிப்பு, இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இப்போ களிப்பு, மகிழ்ச்சி அப்படிங்கிறத சொன்னேன். களிப்புனா சந்தோஷம் வெளியில இருக்கும், ஆனா அது பெர்மனண்டா இருக்கு. அது உள்ளால இருக்குமா அப்படின்னா தெரியாது. வெளிப்புறமா பயங்கர செலிப்ரேஷன். மகிழ்ச்சி அப்படிங்கிறது பெர்மனண்டானது. அது உள்ளாலேயும் சந்தோஷம் இருக்கும், வெளியிலையும் அற்புதமா இருக்கும். பெர்மனன்ட் ஆனந்தம், நிரந்தரமான ஒரு ஆனந்தம் அதை சொல்லுது. இப்போ யாக்கோபு, இஸ்ரவேல் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 28வது வசனம் வரை யாக்கோபு தான் அவருடைய பேர். 28வது வசனத்துக்கு பின்பாய் யாக்கோபுனுடைய பேர் இஸ்ரவேலாய் மாறுகிறது. இப்ப யாக்கோபு இஸ்ரவேலும் 2 பேர் கிடையாது, ஒரே நபர் தான். எதுக்கு இந்த 2 பெயர்களையும் ஒரே நபருடைய பெயரை இங்க சொல்லியிருக்கு அப்படின்னா, யாக்கோபு அப்படிங்கிறது அவருடைய பழைய நிலையை குறிக்கிறது, அவருடைய பழைய இயல்பு. யாக்கோபுங்கிறதுக்கு அர்த்தமே நமக்கு தெரியும்ல, எத்தன். அவரது சகோதரனை ஏமாற்றி புத்திர சுவிகாரத்தை பறிச்சுக்கிட்டாரு. அதுக்கு பிறகு அவருடைய பழைய சூழல், அவர் நெருக்கம், மாமனார் வீட்டுல அவர் போகிறாரு, அங்கே அநேக ஏமாற்றங்களை பார்க்கிறாரு. அவருடைய சேலரியே அநேக நேரத்துல அவங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எதுவுமே நிலையா அவருக்கு இல்ல, நிலையான ஆசீர்வாதம் இல்ல, நிலையாய் அவரோட குடும்பம் நிலைநிறுத்தப்படவில்லை. அவருடைய மாமனார் கீழே இவர் அடிமையா இருக்கிறது போல ஒரு சூழ்நிலை. அது நிலையற்ற ஒரு பிளெஸிங் தான். அவருக்கு பிளெஸிங் நிலையா இருக்கு, சில நேரத்துல சந்தோஷமா இருக்குது, ஆனா அநேக நேரத்துல போராட்டங்கள் நிறைந்ததா இருக்குது. அவருடைய பழைய நிலை, பலவீனம், போராட்டம் நிறைந்த வாழ்க்கைக்கு அடையாளமாய் தான் யாக்கோபு அப்படின்னு சொல்லுகிறது. அந்த யாக்கோபுக்கு களிப்பு. யாக்கோபு அப்படிங்கிற நிலைமையில இருந்த போது எப்பவாவது அவருக்கு ஒரு சந்தோஷம் வரும், நிறைய நேரத்துல பிரச்சனைகள் தான் அவருடைய லைஃப்ல இருந்துச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி. இஸ்ரவேல் அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லப்படுகிறதுனா, மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்ட் லைஃப்ல ஆண்டவரை சந்திக்கிறார். அங்க ஆண்டவர் உன்னுடைய பேர் இஸ்ரவேல் எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, தேவனுடைய ஜனம், கர்த்தருடைய மகனாய் நீ இருக்கிற அப்படிங்கிறதுக்கு அடையாளமா இஸ்ரவேல் என்ற பெயரை வைத்து அவரை மாற்றுகிறார். மாற்றப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்ட் லைஃப், அப்புறம் ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப், இதுக்கு அடையாளமா இஸ்ரவேல் மாறுகிறார். தேவன் கொடுத்த ஒரு புதிய அடையாளம் இல்ல, தேவன் அவரோடு பண்ண உடன்படிக்கை. இனி உன் லைஃப்ல பழைய இது இருக்காது, புதிதான ஒன்றை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றதோட ஒரு அடையாளமாய் அந்த இஸ்ரவேல் அப்படிங்கிற பெயர் அங்கு சொல்லப்படுகிறது. அப்போ யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும். இந்த ஜூலை மாதத்துல டிவைன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடக்கும் பொழுது அந்த பழைய பலகீனம், பழைய போராட்டங்கள், பழைய வியாதிகள், பழைய பொருளாதார நெருக்கடிகள், பழைய குழப்பங்கள், பழைய குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் மாறி தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற புதியவைகளை உங்கள் வாழ்க்கையில நீங்க பாக்குறது மட்டும் இல்ல, அது அப்படியே உங்க லைஃப்ல நிரந்தரமா இருக்க போகிறது. ஆண்டவர் அதை உங்க லைஃப்ல கொடுத்து அதுல உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ற, நிலை நிறுத்த போகிற நிலையான ஒரு ஆசீர்வாதம், நிரந்தரமான ஒரு பிளெஸிங், நிரந்தரமான சமாதானம், நிரந்தரமான விடுதலை, இதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்காய் கொடுக்கிறத நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு மந்தா இந்த ஜூலை மந்த் இருக்கிறது. இந்த புதிய மாதத்துல கர்த்தர் பழைய நிலையிலிருந்து புது நிலைமைக்கு கொண்டு வந்து மகிழ்ச்சி, நிரந்தரமான ஒரு ஆனந்தத்தை உங்களுக்கு நிலையா கொடுக்க போகிறார். அதுல இனி ஏற்றம் இறக்கம் இருக்காது. எங்கெல்லாம் நீங்க போராட்டங்களை பார்த்தீங்களோ, எங்கெல்லாம் பிரச்சனைகளை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ, அந்த இடத்துல எல்லாம் இனி போராட்டத்துக்கு இடமே இல்லை. சில நேரம் ஓகேயா இருக்க, அநேக நேரங்கள் போராட்டங்கள். இந்த சூழ்நிலை மாறி
நிரந்தரமான சமாதானம், நிரந்தரமான மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த ஜூலை மாதம், இந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முடிவதற்குள் உங்களுடைய ஏற்ற இறக்கமான ஆசீர்வாதத்தின் அந்த ஸ்கேல் நிரந்தரமாய் ஒரு பெர்மனன்ட் பிளெஸிங் உங்கள் லைஃப்ல வரப்போகிறது. ஊழியம் செய்து கொண்டு என்னை பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான வளர்ச்சி, நிரந்தரமான ஓப்பன் டோர் உங்கள் லைஃப்ல வரப்போகிறது. சில நேரம் எல்லாம் ஓகேயா இருக்கு, அநேக நேரத்துல மினிஸ்ட்ரி நிறைய போராட்டங்கள், எனக்கு ஊழிய அழைப்புகள் திறக்கப்படலை, எப்போ ஒண்ணு வருது, ஆனா நிறைய நேரத்தை க்ளோஸ் டோர்க்குள்ளதான் இருக்கிறேன். ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்துவம் என் லைஃப்ல நிறைவேறுமா, அது நடக்குமா, இது உண்மையா, இப்படிப்பட்ட அநேக கேள்விகள் உங்களுக்குள்ளால இருக்கும் என்றால் நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் உங்களுக்காய் ஆண்டவர் வாசல்களை திறக்கிறார். உங்களுக்காய் சில ஓப்பன், நீங்களே வாசல்களை திறக்கும்படியா சாவிகளை, கீஸ் ஆண்டவர் உங்க கையில கொடுக்கிற, அதற்கான அநேக ஐடியாஸ் ஆண்டவர் கொடுக்கப்பட. எஸ்பெஷலி பிஸ்னஸ் பீப்புள் என்ன பாக்குறீங்களா, உங்க லைஃப்ல பிஸ்னஸ் ஐடியாஸ் ஆண்டவர் கொடுக்கிற, நியூ ஐடியாஸ் இந்த ஜூலை மாதத்துல ஆண்டவர் கொடுக்கிறது உங்க பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறது, நிலைநிறுத்த போகிறது. உங்க கூட இருக்க காம்படிட்டிவா இருக்கிறவங்கல இருந்து நீங்கள் வித்தியாசமானவர்களாய் நிலைநிறுத்தும்படியான பிஸ்னஸ் ஐடியாஸ் ஆண்டவர் கொடுக்க போகிறார். மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கும் டிஃப்ரெண்டான சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத்தந்து உங்களை வித்தியாசமாய், தேவன் அழைத்தவர்களுக்கு இது எப்படி இருக்கும், அவர்களை ஆண்டவர் எப்படி உயர்த்துவார் அப்படிங்கிறத நெருக்கமான சூழ்நிலைக்குள்ள இருக்கிற, இப்ப யோசேப்பு சிறைசாலையில இருந்தார், எல்லாரும் சிறைசாலையில இருந்து இவரும் இருந்தார், ஒரு சாதாரண கைதி போல இருந்தார். ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்ட யோசேப்பு அப்படிங்கிறது ஒரு இரவுக்குள்ளால் அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது அது ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற, இப்படிப்பட்ட சில என்கவுண்டர்ஸ், சில ஓப்பன் டோர்ஸை மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இன்னும் நீங்கள் செய்கிற வேலைகள்ல இப்படிப்பட்ட அற்புதமான புதிய ஒரு காரியத்தை ஆண்டவர் திறக்கிற ஒரு புதிய சீசன். இந்த சீசன் இந்த வருடம் முடிகிறது வரை உங்களுக்கு நிலைத்திருக்கும். அது இனி பெருகும், அடுத்த ரிலம்குள்ளால போகும். இதை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவ சமூகத்தில் அதிகமாய் நேரம் செலவு பண்ணுங்க. இந்த ஜூலை மாதம் ஆண்டவரோடு தனித்திருப்பதற்காய் வேறு பிரித்து கொள்ளுங்க. நம்மளோட பிஸி லைஃப்ல இருந்து கொஞ்சம் மாறி ஆண்டவர் என்ன சொல்றார், என்ன நியூ ஐடியாஸ் கொடுக்கிறார், என்ன நியூ தாட்ஸ் கொடுக்கிறார் அப்படிங்கிறத கேளுங்க. எஸ்பெஷலி மினிஸ்ட்ரி பண்றவங்களுக்கு ஆண்டவர் நியூ தாட்ஸை கொடுத்து, உங்களோட அநேக நாட்களை நீங்க ஒரு புக் எழுதணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க, அந்த புக்குக்கான ஒரு ஐடியா கொடுத்து அதை எப்படி எலாபரேட் பண்ணி ஒரு புக் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அநேக காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் ஓப்பன் பண்ணி கொடுக்க போகிற தேவன் உங்களுக்கு காரியங்களை செய்கிறத இந்த மந்தில நீங்க பார்ப்பீங்க. நீங்களும் அதுக்கு ஆயத்தமாகும்படி அந்த ஜூலை மாதத்துல ஆண்டவர் சமூகத்துல உங்களை அதிகமாக நேரம் செலவு பண்றதுக்கு ஒப்பு கொடுங்க. அற்புதமான ஒரு மாதம். இதுவரை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத தேவ பிரசன்னத்தையும், இதுவரை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத விடுதலையும், எப்படி யாக்கோபு ஒரு என்கவுண்டர் ஆண்டவரோட பெற்று அவர் சந்ததியாய் தலைமுறையாய் இஸ்ரவேல் ஜனம் என்று சொல்லப்படும் விதத்துல அவருடைய பெயர் மாறினதோ, அப்படிப்பட்ட ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை, தலைமுறைக்கு நிற்கிற ஒரு பேரை, உங்கள் பேரையே அவர் புதிதாய் மாற்றுகிற ஒரு மந்தா இது இருக்க போகிறது. நீங்க இருக்கிற சூழ்நிலையிலிருந்து இப்ப யோசித்தா அது எப்படின்னு உங்களுக்கு புரியாது. ஆனா ஜூலை மாதம் முடிவதற்குள் அதற்கான வாசல்கள் உங்களுக்கு திறந்திருப்பதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் புறப்பட்டு விட்டார் இதை செய்யும்படியா. நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நல்ல வார்த்தைக்கு உமக்கு நன்றி. ஒரு டிவைன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்னை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்ய போவதற்காக நன்றி. இது அப்படியே சம்பவிக்கட்டும். பழைய நிலைமை மாறி புதிய காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையில் ஓப்பன் ஆவதற்காய் நன்றி. புதியவைகளை இவர்களுக்காய் நீர் தொடங்கி விட்டதற்காய் நன்றி. அது இவர்கள் வாழ்க்கையின் அனுபவமாய் மாறட்டும். அப்பா, நாங்கள் இன்னும் அதிகமாய் உங்களை கிட்டி சேருகிற ஒரு மாதமா இது மாறட்டும். உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கும்படியா எங்களை வேறு பிரிக்கிற ஒரு மாதமா இது இருக்கட்டும். அப்பா, உங்களுடைய அளவில்லாத பிரசனத்துல நிறைகிற ஒரு மாதமா இருக்கட்டும். உண்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம், எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய மேலான காரியங்கள் எங்கள் மூலமாய் வெளிப்படட்டும். அநேகருக்கு ஒளியாய் பேசுகிற என்னையும் கேட்கிற இவர்களையும் நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷமா இருங்க. இந்த ஜூலை மாதம் ஒரு டிவைன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை உங்க லைஃப்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. God bless you.